ஜார்ஜெட் சாட்டின் சிஃபான் கிரேப் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் கூட நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் டாட் எடுக்கும் போது இந்த அளவுக்கு அழகாக கப் ஷேப் வரணுமா, அதுவும் அயனிங் பண்ணாமல். அதுக்கு 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம சென்டர் டாட்டுக்கு மார்க்கிங் பண்ணியிருப்போம்ல, அந்த சைடிங் மார்க்கிங்கை நான் வீடியோவில் காட்டுறது போல் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும், ஃபிட்டிங்கும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்ல போகிற இந்த டிப்பை சென்டர் டாட்டில் மட்டும் இல்லை, சைட் டாட்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம டாட்டுக்காக 3 லைன்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். அதில் சென்டர் லைன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரும். இப்போ நான் சென்டர் டாட் மட்டும் பிடிச்சிட்டு சைட் டாட் எதுவுமே பிடிக்க போகிறது இல்லை. சென்டர் டாட் மட்டும் பிடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை காட்டுறேன். எந்த அளவுக்கு கப் ஷேப் அழகாக இருக்குங்கிறத பாருங்கள். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் டிப்ஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.